அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே. வைஷ்ணவி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அங்கு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்கள். நாட்டின் பெண்களின் நிலை என்ன? இது சமூகங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறதா? அமர்த்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்றவர். நாம் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான நன்மைகளை பயன்படுத்தலாம். வளரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பெண்கள் விழிப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிகபட்ச மக்களுக்கு அறிவு கிடைக்கும் வகையில் துறை அடிக்கடி விழிப்புணர்வு திட்டங்களை நடத்த வேண்டும் அல்லது நிதியளிக்க வேண்டும். பெண்களும் மேம்பாடும் அரசாங்கத்தை மட்டும் சார்ந்து இருக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. மக்கள் ஒரு தனிநபராக சிறிய நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். கல்வி இது வளர்ச்சிக்கான முதல் படியாகும். ஒரு ஆணுக்கு கல்வி கற்பித்தால் ஒரு தனி மனிதன் மட்டுமே கல்வி கற்பான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பித்தால் ஒரு தேசத்திற்கு கல்வி கற்பிப்பார் என்று கூறும் ஒரு பிரபலமான மேற்கோள் உள்ளது. பெண்கள் கல்வி கற்றால் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் கல்வி கற்க வேண்டும் என்பதை உறுதி செய்வார்கள். இது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் செழிப்பையும் வளர்ச்சியும் தரும்.